நான் கொண்டு ஸ்டார்ட் பண்ணட்டுங்களா? Okay. ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. சத்தியமே அகத்தியம், அகத்தியமே ஜெயம். அருஞான ஜோதியே அகத்தின் ஜோதி, தனிப்பெரும் கடவுளே அகஸ்தீஸ்வராவார். அகரமாய் எழுத்தினில் ஆகிய முதல்வனின் உகரமாய் உயிர்களில் உயர்ந்த முனிவனாய் மகரமாய் பிறப்பென்னும் மாயை நீக்கி அருள் பகர்ந்த அகத்தியன் பாதம் நித்தம் பற்றுவோம். குருவே துணை, குருவே சரணம் என்று குருநாதருக்கு வாழ்த்து சொல்லி, இப்பொழுது அகங்காரம் என்ற தலைப்பை தொட்டு பேச உள்ளோம் இந்த வாரம். இந்த தகவலாகப்பட்டது 2003 நமது கஜராஜ் சுவாமிகளுக்கு அருளப்பட்டது மாமுனிவர் அகஸ்திய பெருமானின் திருக்கருணையால். அதாவது, உலகில் வெகு சாதாரணமாக நான் கேட்டு வரும் சொற்களில் நான், என்னால், என்னுடைய, எங்களின் இப்படிப்பட்ட சொற்கள் மிக சாதாரணமாக மனிதர்களால் வெளிப்படுத்தப்பட்டு வருகின்ற சொற்களாகும் என்று அப்பா கூறுகின்றார். அதாவது, ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ளடங்கி இருக்கும் செயல்தான் அதுவாகும். அதுதான் அகங்காரம். அதாவது அப்பா என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பது போல அவர்கள் உள்ளத்தில் இருக்கும் செயல்பாடுக்கு ஏற்ப நான், என்னால், என்னுடைய, எங்களின் என்ற வார்த்தை சர்வ சாதாரணமா வருது. அது அவங்க உள்ளத்தில் இருக்கிற காரணத்தினால். ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் அது ரொம்ப சுயநலமாக போய்விட்டது என்ற பொருளினால். ஆனால் அப்பா அதற்கு விளக்கம் சொல்றாங்க. அந்த ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப அழகா அப்பா தெளிவுபடுத்தியிருக்காங்க. அகங்காரம் வேறு, புத்தி வேறு. புத்தியின் தன்மையால் உதயமானது அகங்காரம் என்று அப்பா ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. புத்தி என்பது தான் அறிந்த ஞானமாகும். வளரும்போது வளர்ந்தவரின் வழிமுறைகள், அறிவுரைகள், அடக்க ஒடுக்கங்கள் இவையெல்லாம் சேர்த்து வளரும் குழந்தைக்கு புத்தியையும் நடத்தையும் வழிகளையும் கொடுக்கின்றது. அதாவது, நாம் பெற்றோர்கள் எப்படி நம்மை வளர்த்தார்களோ, சுற்றம் உற்றார்கள், ஆசிரியர்கள் இவர்களெல்லாம் வளர்த்த முறையை கொண்டு நாம் புத்தி வளர்கிறது. அது நம் வாழ்க்கை நடைமுறையாக மாறுகிறது என்று அப்பா தெளிவுபடுத்துகின்றார். வளரும் குழந்தை கற்கும் கல்வியுடன் படைத்த கல்வியும் அக்கல்வி அறிந்து அருளும் குருவையும் பொறுத்து புத்தி ஒரு திசையில் வளர்ந்து வருகிறது. அதாவது, வளரும் குழந்தையாகப்பட்டது படைத்த கல்வியையும் அந்த கல்வியை போதிக்கும் குருமார்கள் இருக்காங்க இல்லைங்களா? அந்த காலத்துல குருமார்கள் ரொம்ப சிறப்பா இருப்பாங்க. இப்பயும் சிறப்பு தான். ஆனா பொதுநலம் கூடி இருக்கும். ஆனா இப்போ சுயநலம் அதிகமா இருக்கிறதுனால அந்த குருவினுடைய அந்த செயல்பாடு குழந்தையின் புத்தியில் பிரதிபலிக்கும். புத்தி அந்த காலத்துல ஏங்கன்னா, அந்த காலத்துல இந்த ஒழுக்க நெறி என்ற அந்த பாடமெல்லாம் இருந்தது. ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன் இதெல்லாம் தமிழ் பள்ளியில் இருக்கும்பொழுது ஒரு பாட மொழியாக இருந்தது. அப்ப அந்த ஆசிரியர் சொல்லி தரும்போது அந்த 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 குழந்தைக்கு ஆகப்பட்டது அந்த ஒழுக்க நெறியோடு வளரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆனா இந்த காலத்துல பாட புத்தகத்துல அதெல்லாம் கிடையாது. இப்பெல்லாம் பெரும்பாலும் சயின்ஸ், மேத்ஸ், இந்த உலகத்து முக்கியத்துவம், பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிறதுனால அந்த அதே பாணியில் வளரும் குழந்தைகள் அந்த அது அந்த ஒழுக்கமின்மை அல்லது அந்த அகங்காரம் மேற்பட்டு இருக்கிறதுன்னு நினைக்கிறேங்க. புத்தி ஒரு திசையில் வளர்கிறது. மனிதன் சான்றோர் மூலமாகவும் தான் வளரும் ஊர், தேசம் இவைகளில் அறியும் அறிவு பிறகும் அடைகின்றது. அதாவது, சான்றோர்கள் பெரியோர்கள் மூலமாகவும் தான் வளரும் ஊர், உற்றார் உறவினர், சுற்றத்தார்கள், நண்பர்கள் இவர்கள் மூலமும் அறிவு பிறகும் அடைகின்றது. அதாவது அந்த புத்தி அந்த அந்த பாணியிலே வளர்க்குதுன்னு சொல்றாருங்க. ஏதாவது இன்புட் இருக்குங்களாமா? நீங்க சொல்ற மாதிரி அது கரெக்ட். இப்போ அந்த ஸ்ட்ரெஸ் ஆன் எஜுகேஷன் மோர் ஆன் மெட்டீரியல் வேர்ல்ட், சயின்ஸ், ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி. நம்ம காலத்துலயே இன்னும் கொஞ்சம் ஒரு மாரல் சயின்ஸ் ஒரு சப்ஜெக்ட் இருந்தது.
அட்லீஸ்ட் அந்த ஒரு சப்ஜெக்ட்னால தான் நம்ம நல்ல புத்திய எது நல்லது எது கெட்டதுன்னு நம்மளுக்கு ஸ்கூல்ல கத்துக் கொடுப்பாங்க. இந்த காலத்துல ஸ்கூல்லயும் பள்ளிக்கூடத்துலயும் ஒண்ணும் கத்துக் கொடுக்கறது இல்ல. வீட்டுலயும் அப்பா அம்மாங்கள்லாம் நம்மளுக்கெல்லாம் ராமாயணா மகாபாரதா இந்த மாதிரி கதையெல்லாம் பேசி ஆமா. எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த காலத்துல அப்பா அம்மா ஒழிச்சு வேலையை பண்ணி பணம் எடுத்துட்டு வரணும். ஒரு 2 வீடு கட்டணும் 4 வீடு கட்டணும்ன்ற ஒரு 4 கார் வாங்கணும். இந்த மாதிரி எல்லாம் மனசுல இருக்கிறதுனால பசங்களுக்கு என்ன கொடுக்கணும் அதையே மறந்துடுறாங்க. பசங்களுக்கு அந்த பேசிக் எஜுகேஷன் ஆஃப் வாட் இஸ் ரைட் வாட் இஸ் ராங் காத்தால எழுந்தந்தோம் அந்த படிக்கையெல்லாம் கிளீனா மறைச்சு வைக்கணும். டிசிப்ளின் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தேர். எவ்வளோ வீட்டுல இப்போ பசங்க உடனே எழுந்து போயிடுறாங்க, படிக்க அப்படியே இருக்கும். இஃப் தட் பேசிக் டிசிப்ளின் அந்த டைம்ல ஸ்டார்ட் ஆகலனாக்கா அவங்க போக போக வீடு சுத்தமா வச்சுக்கிறதுக்கு வருதுல. அதே மாதிரி எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியறது இல்ல. அவங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்த மாதிரியே வரும் மெட்டீரியல்ஸ் மணி இது மேலேயே மனசு போயிடுது. இந்த காலத்து இன்னும் மோசமானது இப்போ என்னன்னா இந்த எலக்ட்ரானிக் மீடியா சோசியல் மீடியா. குட்டி குழந்தைங்கள டிவி முன்னாடி உட்கார வச்சுட்டு டிவி போட்டுட்டு போயிடுறாங்க. எவ்வளோ நம்ம பாக்குறோம் சின்ன பசங்க போன்ல பேசுற மாதிரி எல்லாம் சும்மா கைய வச்சுட்டு பண்றாங்க. குழந்தைங்க அதுங்களுக்கு என்னன்னு தெரியல. அவ்வளோ பயங்கரமா ஆளாயிட்டு இருக்கு உலகம். ஏன்னா மனுஷத்துவம்ன்றது ரொம்ப மேஜர். அது ஃபவுண்டேஷன் ஆஃப் ஹியூமனிட்டி. அதையே போயிட்டாக்கா இந்த மெட்டீரியல் வேர்ல்ட் வச்சுட்டு என்ன பண்ண போறாங்க? ஒருத்தர் யாரும் சொன்னாங்க இதுல இந்த சோசியல் மீடியால தான் சொல்றாங்க. அமெரிக்கால ஜனங்க அந்த கராஜ்ன்ற ஒரு ஏரியால கசமானமெல்லாம் வச்சிருப்பாங்க. அதை போட்டு வெளியே போட்டோன்ற ஒரு மனசே இருக்காது அவங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட் ஆயிட்டு இருக்கு. வேணானாலும் அவ்வளவு வாங்கி 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 வீடெல்லாம் ரொப்பிக்கிறாங்க. இந்த மாதிரி பண்றப்போ வீடு அசிங்கமா இருக்கிறப்போ சுத்தம் இல்லாதப்போ மனசு எப்படி சுத்தமா இருக்கும், நம்ம பிஹேவியர் எப்படி சுத்தமா இருக்கும், எது நல்லது எது கெட்டதுன்றது எப்படி நம்மளுக்கு புரியும்? அதுக்கும் மேல ஆன்மீகம்ன்றதே ஒரு மனசுல வராது போயிடுமே. அதுக்குதான் பள்ளிக்கூடம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பசங்களுக்கு இந்த காலத்துல இது நல்லது இது தப்பு அது ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுக்கணும். அதை சொல்லி கொடுக்காத இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்து அதுவும் அமெரிக்கால இன்னும் மோசம். பையன் பொண்ணு பொண்ணு அந்த வித்தியாசமே போடுற மாதிரி கதைகளையும் சொல்லி கொடுக்குறாங்க ஸ்கூல்ல. என்ன எல்லாரையும் ஆக்செப்டன்ஸ் acceptance is different from accepting wrong things that are not right. அது கூட புரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி மோசம் ஆயிட்டு இருக்கப்போ the revival should be there. அது வந்து மோடி கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியால. ஹிந்துயிசம் ரிவைவல் பண்ணி அந்த கல்ச்சர் எல்லாம். பட் மோர் எம்பசிஸ் should be given in schools. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னது. ஆமா, அந்த காலத்துலமா நம்ம ஊர்ல பார்த்தோமா கூட்டு குடும்பம்னு இருக்கும். அதாவது பெரியப்பா சித்தப்பா மக்கள் எல்லாம் ஒன்னா இருப்பாங்க, தாத்தா பாட்டி அம்மா எல்லாம். பள்ளிக்கு போயிட்டு வந்தாலும் வீட்டுல வந்தா அந்த ஒழுக்கம் இருக்கும். அந்த முன்னோர்கள் சான்றோர்கள் அப்பா கூறியது மாதிரி இந்த சான்றோர்கள் பெரியவர்களை பார்த்து வளரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அதுவும் ஒரு வீட்டுல சாப்பாடு இருந்தா இன்னொரு வீட்டுல வயிறு நிறையன்னு சொல்லுவாங்க. அவன் மற்ற வீட்டுல சாப்பாடு தான் இங்க இருக்கு நம்ம பக்கத்துல கொடுப்பாங்க அப்படின்னு தெரியும். ஆனா இந்த காலத்துல எல்லாம் இண்டிவிஜுவலிஸ்டிக்கா போயிடுச்சு. நமக்கு வீடு நிறைய சாப்பாடு இருந்தாலும் மற்றவங்க எட்டி பார்த்தா கூட அவங்களுக்கு கொடுக்க மாட்டோம். அந்த ஒரு நிலைமையா போயிடுச்சு. இப்ப கூட இப்ப வரைக்குமா ஜப்பான்ல நீங்க பாத்தீங்கன்னா பேசிக் அந்த பிரைமரி 3rd பிரைமரி வரைக்கும் மோரல் ஸ்டடிஸ் தான். எந்த ஒரு சயின்ஸ் ஸ்டடிஸோ எந்த ஒரு சப்ஜெக்டும் கிடையாது. எல்லாம் அடிப்படையாக மனிதன் எப்படி மனிதனாக வாழ வேண்டும், நல்ல எண்ணத்தோடு நல்ல நெறியோடு எப்படி வாழ வேண்டும்னு 9 வயசு வரைக்கும் கத்துக் கொடுக்குறாங்களாமா. அதன் பிறகுதான் உலக கல்வி அப்படின்னு அந்த மெட்டீரியல்ஸுக்கு பதிலுக்கு அப்படின்னு அந்த ஒரு இது இன்னும் அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வராங்க. அதோட செயல்பாடு தான் ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்பு வேர்ல்ட் கப் கத்தார் நடந்தப்ப செமிஃபைனல் குவார்டர் ஃபைனல்ல ஜப்பான் தோத்துட்ட பிறகு கூட அவங்க மறுபடியும் எல்லாம் அந்த டீம் எல்லாம் வந்து அந்த உள்ள குப்பையெல்லாம் பொறுக்கி எல்லாம் எடுத்து போட்டு அந்த டீம் போனாங்களாம்.
அது ஒரு மீடியால அவ்வளவு பெரிய பேசுனாங்க. அது வந்து அந்த நாட்டோட ஒழுக்க நெறியை காட்டுதுங்கம்மா. அந்த ஒழுக்க நெறி தான் இப்போ உலகத்துல ரொம்ப கம்மியா போச்சு. ஏன்னா இந்த ஒழுக்க நெறியாகப்பட்டது ஒரு குழந்தையின் ஒரு மனிதனின் புத்தியை பாதிக்கும். அப்பா சொல்றாங்க, ஆஹ் ஆதலால் புத்தி என்பது தன்னாலும் பிறராலும் அறிந்து கற்று அடிப்படையில் ஓர் நிலையை அடைந்து வருகிறது. அந்த புத்திக்கும் அகங்காரத்திற்கும் ஒரு இணைப்பு உண்டு. புத்தி அடைய அடைய தான் இன்னொருவனை விட மேம்பட்டவன் என்று ஓர் புதிய உணர்வு தன்னுள் இருந்து மலரும். அதாவது இந்த பொதுவான ஒரு பெருந்தன்மை இருக்காது. அந்த காலத்துல நம்ம ஊரு, நம்ம பள்ளி, நம்ம வீடு, இந்த மாதிரிதான் பேசுவாங்க. ஆனா இந்த காலத்துல அப்படி என் வீடு, எங்க பள்ளி, அந்த 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 ஒரு 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 ஈகோயிஸ் வந்துருச்சு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாகி விட்டது, நான் அடிப்படை இல்லாதனால. இது ஒரு சமயம் பிரிட்டிஷோட இதாகவும் இருக்கலாம், நமக்கு தெரியல. ஏன்னா அந்த மாதிரி வந்து ஒரு இண்டிவிஜுவலிஸ்டிக் இந்த ஸ்கூல் எல்லாம் ஆரம்பிச்சு குருகுலத்தெல்லாம் ஒரு வழி பண்ணி எல்லாம் இல்லாம ஆக்கி இந்தியா நம்ம ஊரை இந்தியா ஒரு நிலை உண்டாக்கிட்டாங்க, அதுவும் கூட இருக்கலாம். ஆனா பெரும்பாலும் இந்த சோசியல் மீடியானால இப்ப ரொம்ப இண்டிவிஜுவலிஸ்டிக். அந்த காலத்துல ஸ்கூல் விட்டு வந்த பிறகுமா நம்ம பிள்ளைங்களோட உட்காந்து பேசுவோம், பிள்ளைங்க நம்மளோட பேசுவாங்க. இப்ப அவங்க நம்ம ஸ்கூல் விட்டு வந்த கேட அவங்க வீட்டுல போயிட்டு ரூம்ல போயிட்டு கது சாத்திக்கிறாங்க, அந்த ஒரு சூழ்நிலை. ஏன்னா அந்த போனே அவங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு காரணமா இருக்கும். ஆனா அதே சமயத்துல அவங்களுக்கு அந்த அகங்காரம், அப்பா அம்மாவோட எனக்கு அதிகமா தெரியும், என் நண்பரோட அக்கம் அதிகமா தெரியும், எனக்கு ரொம்ப புத்தி இருக்கு, ஏதாச்சும் கேள்வி கேட்டீங்கன்னா உடனே நான் கூகுள்ல பார்த்து தெரிஞ்சுக்குவேன், ஆனா உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அப்பா சொல்றாங்க, இந்த புத்திக்கும் அகங்காரத்திற்கும் ஒரு இணைப்பு உண்டு. புத்தி அடைய அடைய, அதாவது அறிவு வளர வளர, தான் இன்னொருவனை விட மேம்பட்டவன் என்னும் என்னும் ஓர் புத்தி உணர்வு தன்னுள் இருந்து வளரும். அப்பா அம்மாவோட எனக்கு ரொம்ப தெரியும், தாத்தா பாட்டியோட எனக்கு ரொம்ப தெரியும், அந்த மாதிரி ஒரு 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 சூழ்நிலையும் இருக்கு அண்ணன் தம்பியோட. அப்பொழுதுதான் புத்தியும் அகங்காரமும் சேர்ந்து தான் என்னும் ஓர் உணர்வை உண்டு பண்ணுகிறது. அப்ப அந்த அடிப்படையான ஒரு பேசிக்கான ப்ராசஸ் எவ்வளவு அழகா விளக்குறாங்க பாருங்க. அந்த அகங்காரம் எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு. ஏன்னா பெரும்பாலும் நம்ம வந்து அகங்காரம் ஒரு சப்ஜெக்ட் மேட்டராவே பேசுவோம், ஆனா அது புத்தியிலிருந்து ஆரம்பிக்குதுன்னு நமக்கு தெரியாது. இந்த நம்ம அகஸ்தியர் அகஸ்தியர் வழிபாடு படிக்கும் போது அப்ப அந்த ப்ராசஸ ரொம்ப மெட்டிகுலஸா எங்க இருந்துதான் அது ஆரம்பிக்குது அப்படின்னு அந்த குடும்பத்துல ஆரம்பிச்சு சான்றோர், உற்றார், உணவர், அப்புறம் சுற்ற சூழ்நிலை, அந்த போதனைகள் எப்படி பையனை ஒரு 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 குழந்தையை வளர்க்கிறது, அந்த குழந்தையை அறிவாளி ஆகும் பொழுது அந்த இது தான் என்ற ஆணவம் எப்படி வருகிறது, அதன் பிறகு அகங்காரம் எப்படி வருதுன்னு ரொம்ப அழகான ஒரு 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 இதுங்க. இந்த இது இதை இதை தொட்டு நமக்கு மற்றவங்களுக்கு ஏதாவது இன்புட் இருக்குங்களா? நம்ம ராமச்சந்திரன் ஐயா இருக்காங்க, சுமதி அம்மா இருக்காங்க, வீணா அம்மா இருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு அடிப்படையான இப்போ உலகத்தில் நாம் எதிர்நோக்கக்கூடிய நம்ம குழந்தைகள் எல்லோரும் எதிர்நோக்கக்கூடிய ஒரு ஒரு இது. அது கருத்துக்கள் சொன்னா நல்லா இருக்குமா? ஏன்னா 4 பேருக்கு போய் சேரணும் இல்லைங்களா இது. யாருக்குன்னா என்ன சொல்லணும்னு இருக்கா? பிரதர் ராமச்சந்திரன், பிரவீன், சுமதி, அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளலாமே. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. சரி, இந்த நான் என்னும் உணர்வு வெளிப்படும் போதுதான் அதனுடைய அவனுடைய மனது எப்படிப்பட்டது என்பது தெரிய வருகிறது. அது வரைக்கும் அந்த அந்த குழந்தையோட இது தெரியாது. நான் தான் பெரியவன், நான் என்னுடையது என்று வரும்பொழுதுதான் அந்த குழந்தைக்கு அகங்காரம் உண்டு என்று தெரிய வருகிறது. ஆனா இதை தட்டி கேட்கக்கூடிய, இது திருத்தக்கூடிய சூழ்நிலை பெற்றோர்கள் இப்ப இல்லை. நீங்க ஏற்கனவே கூறியது போலமா, காலையில போனாங்களா, இரவு வராங்க, அந்த குழந்தை வளர்ந்ததா வளரலையான்னு. சில சமயத்துல இந்த எல்கேஜி யூகேஜி எல்லாம் இந்த பிள்ளைங்களை வளர்க்கறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டே பிரச்சனையை அங்க தள்ளி விட்டுறாங்க, அதுவும் ஒரு சூழ்நிலையா போயிருது. அப்ப காலம்புற ஒரு 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 80% 90% ஆஃப் த டைம் வந்து ஸ்கூல்லே இருக்கட்டும், அப்புறம் நாம வரும்போது குழந்தைய வரட்டும், அந்த ஒரு சூழ்நிலை ஒரு பெற்றோருக்கும் குழந்தைக்கும் பந்தமில்லாத ஒரு சூழ்நிலை அது தனிப்பட்ட முறையில வளருது. அப்படி வளரும் பொழுது அந்த குழந்தைக்கு அந்த அந்த சூழ்நிலை, அந்த ஸ்கூலு, அந்த ஃப்ரெண்ட்ஸ், அந்த சோசியல் மீடியா, அது ரொம்ப ஆதிக்கம் அதிகமா இருக்கனால அந்த குழந்தைக்கு இந்த ஆர்வம் வரும் பொழுது சிறு வயதிலே அது வளரும் இது முளையில கிள்ளி எறிவதற்கு ஒரு 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 சந்தர்ப்பம் இல்லாம போயிடுச்சுங்கம்மா. அப்ப அந்த குழந்தை அந்த அந்த நான் என்ற ஒரு அகந்தையிலேயே வளர்ந்து கொண்டிருக்கின்றது. ஏன்னா நம்ம எப்போதும் பார்க்கறதெல்லாம் அவங்க ரிப்போர்ட் கார்டு தான், பிள்ளைங்க நல்லா பாஸ் பண்ணியிருக்காங்க, ஓகே பரவாயில்லையே, அதோட நிப்பாட்டிடுறோம். அதோட குணநிலையத்தை நம்ம பார்ப்பதில்லை. நான் கற்று
நான் கற்றது அளவற்றது என்று சொல்லும் போது அது அகங்காரம் எனப்படுகிறது. நாம் இப்போதும் இப்போ குழந்தைகளாம் அந்த காலத்துல நமக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோமா, திட்டுவாங்க, ஏசுவாங்க, கரெக்ட் பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸ் கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். ஆனா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இப்ப நம்ம குழந்தைங்களை ஏசுறதுக்கே பயப்படுறோம். வீட்டு விட்டு போனா திருப்பி வரமாட்டானோ அந்த ஒரு பயத்துல, அந்த ஒரு சூழ்நிலை. ஸோ அப்படி இருக்கும்போது அது அகங்காரத்துக்கு ரொம்ப வழிவகுக்குது. ஏன் இது அப்பா ரொம்ப உறுதியா சொல்றாங்கன்னா, கற்றது கையளவு என்று அவ்வை பாட்டியர் கூறிய பொருளை ஆய்ந்து பார்த்தபோது ஒரு முக்கியமான பொருள் வெளிப்படுகிறது. ஏன் அவ்வை பிராட்டி சொல்லியிருக்காங்க கற்றது கையளவு தானே, அப்போ முன்ன எவ்வளவு இருக்குது, என்ன காரணம் அப்படின்னு? அதுக்கு அப்பா சொல்றாங்க, அதாவது அண்டத்தில் பரபிரம்மன் கொடுத்து இருக்கும் ஞானத்தில் இவன் கற்றது வெறும் கையளவு மட்டும்தான். நாம் என்ன சொல்லுவோம், கற்றது கையளவுன்னா இந்த உலகத்தில் வச்சு பேசுவோம். அது கிடையாது. அண்டத்தில் பரபிரம்மன் கொடுத்த ஞானத்தில், அது எவ்வளவு சமுத்திரம், கடல், உலகம் மாதிரி அண்டத்தில் கொடுக்குது, ஒரு சிறு அளவு கூட நமக்கு தெரியல இந்த ஞானம். அது அந்த உணர்வு வரும்பொழுதுதான் இதை அறிந்தவன் நான் என்னும் சொல்லை முற்றிலும் தன் உள்ளத்திலிருந்து அகற்றி வெளியே வீசி எரிந்து விடுகின்றான். அந்த அந்த இந்த பாடலுக்கெல்லாமா அந்த காலத்துல நன்னெறி, மோரல் ஸ்டடிஸ்ன்னு இருந்துச்சு. அப்ப அதுக்கு விளக்குவாங்க. அப்ப நமக்கு ஓரளவுக்கு தெரியும், ஓ நமக்கு ஞானம் மிக பெரியது, அண்டத்தில் உள்ளது, உலகம் பூரா இருக்கு, நம்ம கட்டுறது கொஞ்சம் தான் அப்படின்னு நமக்கு அடிப்படையா நமக்கு தெரியும். அப்ப அந்த ப்ராசஸ் டிலே ஆகும். நான் என்ற ஒரு அகந்தை, ஒரு ப்ராசஸ். ஆனா இப்ப அதை சொல்லி அந்த பாடமே இல்லை, அந்த நன்னெறியும் கிடையாது. ஸோ நீங்க ஏற்கனவே சொன்னது போல ரிவைவல் வந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு அடிப்படையான ஒரு குணம், ஒரு எப்படி புத்தி அகங்காரத்திற்கு வழிவகுக்கிறது என்றது அப்பா ரொம்ப அழகா விளக்குறாங்கம்மா. ஆமா, டெஃபினெட்லி. எனக்கு நீங்க சொல்றப்ப எனக்கு அதான் சிரிப்பு வந்துட்டு இருந்தது. எவ்வளவு பேர் இப்போ வீட்டுல எதுனா ஒண்ணு அப்பா அம்மா சொன்னாக்கா கேட்கறது இல்ல. அது வந்து இந்தியா அந்த மாதிரி இடத்துல நம்மளுக்கு என்ன பயம், யாரோ பசங்க ஓடி போயிடுவாங்களோ, எதனா தப்பு பண்ணிடுவாங்களோன்னுட்டு. அமெரிக்கால ஆமா. போலீஸ கூப்பிட்டுருவாங்க. அப்பா அம்மாவை உள்ள பசங்களை வேற யாரோ வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. சோ இந்த மாதிரி ஒரு இது இருக்குது. ஒரு பசங்களை கண்டிக்கிறது இப்போ ஒரு கூடாதுன்ற மாதிரி ஒரு சொசைட்டி வந்துட்டு இருக்கு. அதுதான் இருக்கு. சாரி, சிரிப்பு வந்தது. கண்டினியூ பண்ணுங்க. சரிங்கம்மா. அதாவது இதை அறிந்தவன் நான் என்னும் சொல்லை முற்றிலும் தன் உள்ளத்திலிருந்து அகற்றி வெளியே வீசி எரிந்து விடுகிறான். அவன் பேசும்போது எனக்கு தெரிந்தது இவ்வளவு தான், நான் கற்றது இவ்வளவு தான் என்று பேசுவான். அது ரொம்ப என்ன சொல்லுவாங்க, அந்த அடிப்படையான அந்த ஹம்பிள்னஸ், அந்த பொறுமை, அடக்கம், அந்த ரொம்ப அடக்கத்தை கொடுக்கும். அதெல்லாம் இப்போ ரொம்ப கம்மி ஆயிடுச்சு உலகத்துல. அத்தகைய மனிதன் தன் மேன்மையற்ற மேல் வித்தைகளை படிப்படியாக அறியும் வாய்ப்பை அடைகின்றான். இப்பதான் அப்பா விஷயத்துக்கே வராங்க. இந்த ஒரு அடக்கம் ஏன், அடக்கம் 1000 பொன் தருன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. இந்த அடக்கம் ஏன் அவ்வளவு முக்கியம் என்றால், இந்த அடக்கம் தான் மேன்மையற்ற மேல் வித்தைகளை படிப்படியாக அறியும் வாய்ப்பை அடைகின்றான் என்று. மேல் வித்தை என்பது ஞானம் அம்மா. அப்பா சொல்லுவாங்க, பிறந்திடவேல் ஆகாது பிறந்தாயானால் பெருமையுடன் ஞான வித்தை கற்க வேண்டும்னு அப்பா அகஸ்திய பெருமான் சொல்லுவாங்க. அந்த வித்தை என்பது ஞானம் என்று பொருள். அத்தகைய மனிதன் தன் மேன்மையற்ற மேல் வித்தையை படிப்படியாக அறியும் வாய்ப்பை அடைகின்றான். ஏன்னா ஞானம் என்பது யார் ஒரு அடக்கம் இல்லையோ, பண்பு இல்லையோ, நல்ல ஒழுக்கம் இல்லையோ, ஞானம் கட்டாயமாக ஊறாது. ஏன்னா ஞானம் வர வர ஏராளமான விஷயங்கள் தெரிய வரும். அந்த அடக்கம் இல்லாத காரணத்தினால், அந்த ஞானத்தை பக்குவம் இல்லாத காரணத்தில் ஏராளம் மற்ற பேருக்கு சொல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால அது ரொம்ப அடிப்படையான முக்கியம். யாருக்கு இந்த நேர்மை, உத்தமம், ரொம்ப சிம்பிளா எளிமையா வாழ்றாங்களோ அவங்களுக்கு ஞானம் தானாகவே ஊத்தும். அது இந்த கலியுகத்துல நம்ம அப்பா கஜராஜ் சுவாமிகள் மூலம் நம்ம பார்த்துருக்கோம். ரொம்ப எளிமை, அது தானாகவே ஊத்தும். எங்க நம்ம போய் புத்தகம் PhD எல்லாம் படிக்கலாம் தேவையே கிடையாது. நம்ம பார்த்துருக்கோம் கண்ணால. இதெல்லாம் நமக்கு இறைவன் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். இப்படி இருந்தா இது கிடைக்கும் என்று. இதுல என்ன இருக்கு, எந்த மனிதத்துல சொல்லுங்க, புக்கிஷ் நாலேஜ் ரொம்ப இது பண்ணுவாங்க. ஹிஸ்டரி, ஃபேக்ட்ஸ், டீடைல்ஸ்,
அதை விட்டாக்கா மெய்ஞானம் டைரக்டா வருதுன்ற அந்த ஒரு படிச்சு தெரிஞ்சுக்கிறாங்க. ஓ, வேதம் எல்லாம் மேல இருந்து வந்திருக்குன்னுட்டு. பட் அது இந்த காலத்துல, அதுவும் அந்த காலத்துல என்ன உண்மையோ இந்த காலத்துலயும் அதே உண்மைதான். உண்மை எப்பவும் சேஞ்ச் ஆகாது. அதை புரிஞ்சுக்காத எவ்வளவு ஜனங்க இந்த காலத்துல யாருக்குன்னா அந்த மாதிரி மெய்ஞானம் வந்தாக்கா அது டவுட் பண்றாங்க, கொஸ்டின் பண்றாங்க. சோ அதுல ஒரே பேசிக் என்னன்னா, உங்களுக்கு அந்த பரஜானம் அபரஜானம் இது ரெண்டு பத்தி டிஃபரன்ஸே தெரியாத இருக்கிறீங்களே ஜனங்க. சோ அவங்களுக்கு அந்த பேசிக் நாலேஜே இல்ல. தட் இட் இஸ் பாசிபிள் தட் த ட்ரூத் இஸ் த சேம். எந்த காலத்துல, அந்த பழைய காலத்துல இருந்து ட்ரூத் இஸ் த சேம் as இந்த காலத்து ட்ரூத். அந்த காலத்துல ரிஷிங்களுக்கு வந்த ஞானம் இந்த காலத்துல வாலை மகரிஷி, கஜரா சுவாமிகள் இவங்களுக்கெல்லாம் வந்திருக்கு. அது புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. எனக்கு அது ஹிஸ்டரியில எழுதில்ல பாருங்க, அதுக்கு ப்ரூஃப் இல்ல. ஆமா ஆமா. ஆனா நம்ம வேதவியாசர், வேதத்துக்கு தந்தை என்று சொல்லும் வேதவியாசர் சொல்லுகிறாருமா, சத்தியுகத்தில் சாதிக்க நம்ம ஒரு 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 சத்தியுகத்தில் 10,000 வருடம் தவம் இருந்து பெற்ற பலன் இந்த கலியுகத்தில் ஒரே நாள்ல பெறலாமா. ஆனா ஏன் அப்படின்னா, கலியுகத்தில் நன்னெறி, ஒழுக்கம், ஒழுக்க நெறி பார்க்கறது ரொம்ப கஷ்டம், கடினம். நம்ம நல்லவனா வாழறது கூட கஷ்டம். இதையெல்லாம் கடந்து ஒரு நல்ல உத்தமனாக வாழ்ந்தால் இயற்கை தானாகவே நம்மளை கட்டி தழுவி கொள்ளுமாமா, ஞானம் ஊட்டும் அப்படின்றாரு நம்ம வேதவியாசர் அப்பா. அதாவது எந்த மனிதன் நான் தான் அறிவாளி, நான் தான் செயலாளி என்று இப்படியெல்லாம் பேசுகின்றானோ, அப்பொழுது அவன் பேச்சுக்கு மதிப்பு அகற்றப்பட்டு விடுகிறது. இதாவது இந்த உலகத்துல அவங்களுக்கு ஒரு பெரிய பேர் புகழும் இருக்கும். ஆனா இயற்கையில அந்த தெய்வத்தின் இடையிலே அவர்களுக்கு மதிப்பு அகற்றப்பட்டு விடுகிறது. ஏனால் அகந்தை அவர்களை ஆட்கொண்ட காரணத்தினால். நான் என்னும் சொல்லை போல் என்னுடையது என்னும் மற்றொரு சொல்லும் கூட அகங்காரத்திற்கு சமமாகும். நானு, என்னுடையது எல்லாம். ஏன்னா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்பன் அழைப்பு வந்தால் அவசியம் போய்விடும்னு. அந்த காலகட்டத்துல நமக்குள்ள இந்த உடைய கூட கொண்டுட்டு போக முடியாது. அப்ப எதுக்குமே நம்ம சொந்தம் கிடையாது. நீங்க அடிக்கடிக்கு சொல்லுவீங்க, ரொம்ப சிம்பிளாவான, ஏன் இந்த காப்பட்டு பூரா துணியை வாங்கி வைக்கிறீங்க, சிம்பிளா இருந்துட்டு போவோமே. அந்த மாதிரி அந்த மனம் வருவது கூடமா என்னோட அடியனின் கருத்து பிரகாரம் அந்த விட்டக்குறை தொட்டக்குறை இருக்கணும், அந்த பூர்வ புண்ணியம் இருக்கணும், குருநாதரின் பரிபூர்ண அருளும் ஆசையும் இருக்கணும், தெய்வத்தின் கடாட்சம் இருந்தா அந்த ஒரு குணம் வரும்னு நினைக்கிறாங்கம்மா. அதுக்கு கரெக்ட். எனக்கு ஒண்ணு நீங்க சொன்னீங்க இப்போ என்னன்னாக்கா, இந்த காலத்துல இருக்கிற கொஞ்சம் பேருக்கு உலகத்துல இருந்து ஆனர்ஸ், அவார்ட்ஸ், ஒரு பேட்டம் போடுவாங்க, ஒரு கார்லண்ட் போடுவாங்க, ஒரு மேடை மேல நிக்குவாங்க. ஆனா அது இம்பார்ட்டன்ட் இல்ல. இப்ப வழிபாடு செய்யறவங்க ஒருத்தரும் தனக்காகன்னு செஞ்சிட்டு இல்ல. ஜெயலட்சுமி, சுப்புலட்சுமி, மகாலட்சுமி, முத்துலட்சுமி எல்லாம் இருக்காங்க. அனிதா, நீங்க யாரும் எவ்வளவு பெரிய தியாகம் இல்ல. எல்லாரும் எதுக்காக பண்ணிட்டு இருக்கோம்? அப்பா ஒரு வேலை, அப்பா வேலை. அத அகத்தியர் வழிபாட்டுல சொல்லியிருக்காங்க. இன்னொரு ஆன்மீக கஷேத்திரத்துல ஒருத்தர் இருந்தாங்க. அவங்கள கம்பேர் பண்ணி அப்பாக்கு சொன்னாங்க, நீ என் வேலையை செஞ்சிட்டு இருக்க, நீ சரியா பாரு, நீ என் பேரை சொல்லிட்டு இருக்க, அங்க என்ன நடக்குது? அவங்க அவர் பேரை சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் வித்தியாசம். அவர் பிரெயின்ஸ் யூஸ் பண்ணி மைண்ட் யூஸ் பண்றாங்க, நீ ஹார்ட் யூஸ் பண்ற. சோ நம்ம எவ்வளவு அவார்ட்ஸ் எடுத்துக்கிறோம், அது நம்ம எங்கேயும் கூட்டின்னு போவாது. நான் அமெரிக்காவுக்கு வந்தப்போ என்னை பத்தி யாருக்குமே தெரியாது. நான் ஒரு புது மனுஷங்க இல்ல. அந்த டைம்ல நான் ஜேர்னலிசம்ல எவ்வளவு நல்லா பண்ணிட்டு இருந்தேன், எந்த காலேஜ்ல எந்த அவார்டு கிடைச்சது அது யாருக்குமே தெரியல. அது நான் சொல்லிதான் அவங்களுக்கு தெரியணும், நான் சொல்லன்ற வேண்டிய ஒரு அவசியமும் இருக்கல. அப்போ எனக்கு புரிஞ்சது அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்ல. அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி வெளியே போயிட்டு சாமான் வாங்கி வாங்கி வச்சுக்கிறோம். இப்ப போக எனக்கு எப்படி இருக்குனாக்கா, ஒரு கடைக்கு போனா யாருக்குன்னா வாங்கி கொடுக்கணும்னா வாங்கி கொடுக்கறதுக்கு மனசு வருது. ஆனா எனக்குன்றதுக்கு வேண்டாமே, எல்லாமே இருக்கே. போடுறதுக்கு உடை இருக்குது, இருக்கிறதுக்கு வீடு இருக்கு, சாப்பிடறதுக்கு சாப்பாடு இருக்கு, இனி எதுக்கு சாமான் வேணும்? அப்படியே யாருன்னா எதனா கிஃப்ட் கொடுத்தாக்கா, ஐயோ இந்த கிஃப்ட் என்ன தப்பா பண்றது, யாருக்கு கொடுத்துடலான்ட்டு தான் நான் மனசுல நினைக்கிறேன். ஏன்னா
இதெல்லாம் unnecessary. ஆன்மீகத்துல போக 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 if we start focusing on ourselves, our inner growth, இந்த வெளி சமரெல்லாம் டோட்டலி unnecessary ஆயிடும். ஆமா, ஏன்னா விஷயமே உள்ளுக்கு இருக்கு இல்லைங்களா? உள் கடவுள் உள் கடவுள் 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 கடவுள்னு பட்டினத்தார் கூறியது போல வெளியே ஒண்ணுமே இல்லைங்களே. எல்லா விஷயமெல்லாம் உள்ளுக்குதான் இருக்கு. அது நம்ம உணர உணர அது தானாக நமக்கு இந்த அகந்தையெல்லாம் விட்டு போயிடும். நான் என்னும் பொருள் அகங்காரத்திற்கு அறிகுறி. என்னுடையது என்னும் பொருள் பெருமைக்கு உட்பட்டது. என்னுடையது என்பதை தாழ்ந்து அனுபவிப்பது மேலானது. அதை கொஞ்சம் குறைச்சே அனுபவிக்கணும். ஆனா அப்பா சொல்றாங்க, உதாரணமாக, அது என் குழந்தை, இவள் என் மனைவி, இவர் என் தகப்பன், இப்படியெல்லாம் சொல்லும் போது தனக்கும் இன்னொருவருக்கும் ஒரு உறவினை குறிக்கிறது. இப்படியான தன்மை இருக்க வேண்டியது நியாயம்தான் ஒரு ஐடென்டிபிகேஷனுக்கு. என்னுடைய வீடு, என்னுடைய உடை, என்னுடைய வாகனம், இப்படியெல்லாம் சொல்லும் போது தனக்கும் தன்னுடைய பொருள்களுக்கும் இருக்கும் இணைப்பு தெரிவிக்கின்றான். இப்படி சொல்வதில் தவறு கிடையாது. எப்பொழுது தன்னை பற்றியும் தன் உறவினரை பற்றியும் தன் பொருளை பற்றியும் இன்னொருவருக்கு இணைத்து பங்கிட்டு எடை போட்டு எனது தான் என்று சொல்லும் போது அது அகங்காரத்திற்கு அகங்காரம் என கருதப்படுகிறது. அதாவது நம்ம ஒரு ஐடென்டிபிகேஷனுக்காக நம்ம சொல்லலாம் இதெல்லாம் நம்மளுடைய அப்படின்னு. ஆனா என்னுடையது என்று சொந்தம் கொண்டாடும் பொழுது அது ஒரு அகங்காரத்திற்கு வழிவகுக்கிறது என்று சொல்றாங்க. அப்ப அகங்காரத்திற்கு சொல்லுங்கம்மா. ஆன்மீகத்துல கூட அதேதான். ஆன்மீகத்துல நம்ம பேரு ஜனங்களுக்கு தெரியணும்னா அது எதுக்காக? so that the message identification, but not for ourselves. அததான் மறந்துடுறாங்க ஜனங்க. மெசேஜ் மறந்துட்டு, சோர்ஸ் ஆஃப் த மெசேஜ மறந்துட்டு தன்னை பத்தியே பேசிக்கிறாங்க. அதுதான் தவறுன்னு அப்பா சொல்றாங்க. அது ரொம்ப முக்கியங்கம்மா. ஏன்னா நம்ம அந்த அந்த மெசேஜரை பத்தி எவ்வளவு முக்கியம், அந்த மெசேஜ் தான் முக்கியம். சோர்ஸ் ஆஃப் மெசேஜ் தான் முக்கியம். ஓகேங்கம்மா. அகங்காரம் இருப்பவனிடம் அடக்கம் குறைகின்றது, ஆணவம் பெறுகின்றது, ஆணவம் பொறாமை உண்டாக்குகிறது. அதோட அந்த லிங்க் பாருங்கம்மா, அப்பா எவ்வளவு அழகா கொண்டுட்டு வராங்க. இந்த அகங்காரம் என்பது புத்தியிலிருந்து ஆரம்பிச்ச அகங்காரம் அது அந்த பொசஷனோட எல்லாம் என்னோட என்று வரும் பொழுது அடக்கம் குறைகிறது. பேச்சுல ஒரு திமிர் இருக்கும். அதுல வரும் பொழுது ஆணவம் கூடவே வரும். ஆணவம் வரும் பொழுது பொறாமையும் வரும். நம்மளோட வேற யாரும் கூட இருக்கக்கூடாது, நாம தான் மிஞ்சி இருக்கணும், நம்மளோட பணக்காரன் எவனும் இருக்கக்கூடாது, செல்வந்தர் எவனும் இருக்கக்கூடாதுன்னு பொறாமை வரும்போது அவன் கொஞ்சம் மிஞ்சி தான் கோபம் கூடயே வந்துடும். இது அத்தனையும் பாவத்துக்குள்ள வழிகள். இது அடிக்கடி நம்ம குருநாதர் சொல்லுவாங்க. அதாவது இதெல்லாம் அசுர குணங்கள். இந்த கோபம், ஆசை, பாவம், காவம், இந்த பற்று, இதெல்லாம் அது அதிகரிக்கிறதுக்கு அகங்காரம் தான் ஒரு இது. அதற்கு அடிப்படையாக உள்ளது இந்த அகங்காரத்தினால் வரக்கூடியது. அப்ப அந்த லிங்க் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்கம்மா. பொறாமை போரில் கொண்டு போய் நிற்க வைக்கிறது. இத்தகைய ஈடுபாடுகளில் நிம்மதி சாய்கிறது. அகங்காரத்தில் பெருமைப்பட்டவன் முடிவில் தோல்வி அடைவான். இந்த வேர்ல்ட் வார் எல்லாம் ஆரம்பிச்சது இப்படிதானுங்கம்மா. ஹிட்லர் எல்லாம் நமக்கு நமக்கு ஒரு பெரிய நம்மளோட மிலிட்டரி எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல். ஜெர்மன் ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ஸ் நேஷன், உலகத்தெல்லாம் நம்ம பிடிக்கணும் அப்படின்னு அப்படியே ஆரம்பிச்ச போர்ல போய் முடிஞ்ச கடைசியில அதுலயும் தோத்து மக்களுக்கு பெரும் கஷ்டம் உண்டாக்கி அவ்வளவு பெரிய கதையை அப்பா சுருக்கமா விளக்கியிருக்காங்க ஒரே லைன்ல. அதை மீண்டும் படிக்கும். அகங்காரம் இருப்பவனிடம் அடக்கம் குறைகின்றது, ஆணவம் பெருகின்றது, ஆணவம் பொறாமையை உண்டாக்குகின்றது, பொறாமை பொருள் கொண்டு போய் நிற்க வைக்கின்றது. இத்தகைய அடிப்படையில் நிம்மதி சாய்கின்றது. அகங்காரத்தில் பெருமைப்பட்டவன் முதலில் தோல்வி அடைவான். அகங்காரம் என்பதும் அழிவுக்கே காரணம் ஆகும். அப்பா இத நம்ம இந்த ஒரு பேராகிராஃப திரும்பி திரும்பி படிக்கணும். ஆமா, ஏன்னா உலகத்துல எல்லா அடிப்படையான பிரச்சனைக்கும் நாட்டு லெவல்லையும் உலக லெவல்லையும் நேஷனல் லெவல்லையும் கம்யூனிட்டி லெவல்லையும் எல்லா பிரச்சனைக்கும் அப்பா ஒரே பேராகிராஃப்ல சொல்லிட்டாங்க. இதுதான் அந்த சோர்ஸ் ஆஃப் த ப்ராப்ளம்னு.
அதாவது அகங்காரம் என்பது அழிவுக்கு காரணமாகும். ஆதலால் கற்க கற்க கற்றது கையளவுதான் என்று நினைத்து கற்க வேண்டும். கல்லாதது கடலளவு என்று புரிந்து கொண்டு தான் கற்ற கல்வியை யாருக்கு எப்படி எவ்வளவு எந்த அளவுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது பொருளாகும். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. என்ன சொல்றாங்கன்னா அப்பா, கல்லாதது கடல் அளவு, எனக்கு இன்னும் தெரியாத எக்கச்சக்கமா என்று எப்போது நினைவில் கொண்டு படிக்க வேண்டும். அது அடக்கத்தை உண்டாக்கும். இதெல்லாம் கற்ற பிறகு கூட கல்வியாகப்பட்டது, இந்த ஞானமாகப்பட்டது யாருக்கு எப்படி எவ்வளவு எந்த அளவிற்கு கொடுக்க வேண்டுமோ அது மட்டும் கொடுத்தால் போகுது. ஏன்னா நம்ம தெரிஞ்சதெல்லாம் நம்ம எடுத்து மத்தவங்க சொல்லிட்டோம்னா நமக்கு உள்ள சூழ்நிலை வேற, அவங்களுக்கு உள்ள சூழ்நிலை வேற. நமக்கு ஒரு ஆன்மீகம் பக்குவம் வேற, அவங்களுக்கு கொஞ்சம் உயர்ந்திருப்பாங்க. அது ஒரு புரிந்துணர்வு வராது, தப்பா வரத்துக்கு வழி இருக்கும். யாருக்கு எங்க யாருக்கு எப்படி எவ்வளவு எந்த அளவில் கொடுக்க வேண்டுமோ அதை மட்டும் கொடுத்தால் போதும். தமிழ்ல சொல்லுவாங்க, நம்ம பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடுங்கன்னு. பார் திறம் அறிந்து பிச்சை போட வேண்டும். அவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்க வேண்டும். அப்பா சொன்ன மாதிரி பொங்கல் பொங்கி வடிகின்றது, யாருக்கு அந்த ஏக்கம் இருக்கோ அவங்களுக்கு மட்டும் கொடுத்தா போதும். மற்றவங்களுக்கு யாரும் கொடுத்தாரு ரொம்ப கரெக்டா சொல்லியிருக்காங்க அந்த எண்ட் ஆஃப் த சப்ஜெக்ட் மேட்டர்ல. பியூட்டிஃபுல். ஏன்னாக்கா நான் ஒண்ணு நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கேன். யூஸ்வலி நம்ம எதுனா ஒண்ணு பேசினாலும் இந்த ஆன்மீகத்துல யாரு இருக்கட்டும், இம்மிடியட் ரியாக்ஷன் என்ன தெரியுமா? 10 பேர் இது இது ப்ரூவ் பண்ணுங்க, இது கரெக்ட் இல்ல. நான் என்ன சொல்றேன், டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். இஃப் உங்களுக்கு ஒரு மெசேஜ் பிடிக்கல, இல்ல அந்த மெசேஞ்சர் பிடிக்கலன்னா டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் ஆர் தேர் டைம். போயிட்டே இருங்க. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. யாரு உங்களை வீடியோ பாருன்னு சொன்னாங்க? யாரு உங்களை அந்த புஸ்தகம் படின்னு சொன்னாங்க? வச்சிடுங்க சைட்ல. இந்த ஆர்கியூமெண்ட், டிபேட் இதெல்லாம் வேண்டாம். ஏன்னா இது வந்து ஹிந்துயிசம்ல சொல்றது இல்ல, இது வந்து புத்திசம். இது எதுக்கு? பேசிக் ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னாக்கா truth is the same. It doesn't matter what religion. It doesn't matter who says it. Interpretation differs and that is okay. உங்களுக்கு அந்த இன்டர்பிரேஷன் பிடிக்கலையா போயிட்டே இருங்க. வீணு பண்ணாதீங்க. எனக்கு காலம் ரொம்ப இட்ஸ் கிரிட்டிக்கல் டைம். நீங்க சொன்ன மாதிரி கலியுகம் பயங்கர கெட்ட காலம் இது. இந்த பொல்யூஷன், ஜனங்களது பிஹேவியர், இந்த நேச்சுரல் ரிசோர்சஸ் எல்லாம் பாழாயிட்டு இருக்கு. இந்த மாதிரி டைம்ல ஆன்மீகத்துல போய் நம்ம திரும்பி பிறவி எடுக்க கூடாதுன்றது ஒண்ணுதான் என்ன இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ, நம்மளுக்கு எந்த பாத் இம்பார்ட்டன்ட்டோ அதை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம், எஸ்பெஷலி இன் ஸ்பிரிச்சுவாலிட்டி. டு நாட் வேஸ்ட் யுவர் டைம் ஆர்கியூயிங். ஒன்னு புரியலையா, கொஸ்டின் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க. ஆனா கொஸ்டின் பண்ணி, ஃபைட் பண்ணி, டிபேட் பண்ணி, நாட் நெசசரி. லெட் இட் கோ. ஏன்னா அந்த ஸ்பிரிச்சுவல் இது என்னது, we should have that selfishness. என்னதுக்கு? I want to go forward. அந்த selfishness is a good selfishness where நான் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அவங்க பாட்டுக்கு அவங்க பண்ணிட்டு போட்டோம், அவங்க வேலை. நம்ம வேலை என்ன இருக்கு அதை பார்க்கலாம். அது குட் செல்ஃபிஷ்னஸ். எனக்கு நம்ம எப்ப நம்ம மூக்கு வேற அவங்க இது பிசினஸ்ல then it is a waste of time for them and us. Because see, நீங்க வந்து எப்ப ஒருத்தர் சரியில்லை, ஒருத்தர் தப்புன்னு சொல்றோமோ, you've already made up your mind that you don't want that person, you don't like that person, you don't like the message. Then why are you there? So that is my one final thing. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு, அப்பா சொல்றது இவ்வளவு புரிஞ்சுக்கிட்டு, அட்லீஸ்ட் நம்ம அவ்வளவுனா பண்ணலாம். அவங்கவுங்க பண்ற வேலை அவங்கவுங்க பண்ணிட்டு போட்டோம், நம்ம வேலை நம்ம பண்ணிட்டு போலாம். நம்ம சரௌண்டிங்ஸ்ல அகங்காரம் பண்றது இருக்குதா? அவங்க இருந்தா சரி, வணங்கிட்டு நாம போயிட்டே இருக்கலாம். நம்மளுக்கு நெசசிட்டி இல்லை அவங்கள கண்டிக்கிறது, சரி பண்றது, அதுக்கெல்லாம் நம்மளுக்கு உரிமை இல்லை. அதுக்கு அவங்க குரு இருக்காங்க, அவங்க தெய்வம் இருக்காங்க. So that is one final thought. Any other thoughts? ஏன்னா அப்பா சொல்றாங்கம்மா, அப்பாவை பாக்குறதுக்கு, அப்பா அகஸ்திய பெருமானை பாக்குறதுக்கு எத்தனையோ தெய்வங்கள்லாம் கோடான கோடி யுகம் இருந்து தவம் இருந்து இருக்காங்க. நம்ம அகஸ்திய பெருமானை பார்க்கணும், அப்பாவை பார்க்கணும்னு.
அவ்வளோ பெரிய அப்பா அவரே சொல்றாரு, பிறந்திடவே ஆகாது, திரும்பி வந்துராத மகனே, குழந்தைகளே திரும்பி வந்துராதீங்க, பிறக்காதீங்க. அப்படி பிறந்தாயானால் பெருமையுடன் ஞான வித்தை கற்க வேண்டும் அப்படின்னு. அதாவது இந்த ஒழுக்க நெறிய திறம்பட இப்பயே நம்ம எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கோமா, அப்படி இறைவன் கருணையால் உலகத்துக்கு நன்மை செய்ய வேண்டும் திரும்பி வந்தா நம்ம ஞானம் கற்று பெருமையுடன் நிம்மதியா வாழலாமா. இல்லப்பனா இந்த களி ஆகப்பட்டது ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு. அதாம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப நன்றி பிரதர். வி வில் மீட் அகைன் நெக்ஸ்ட் வீக். சரிங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ஆத்மஜோதி